பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட். ஒரு நாள் தியான செய்தியில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தலைப்பு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் 1:21. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:6. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லூக்கா 9:25. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தையே நம்ம ஆண்டாலும், உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நம்ம ஆண்டாலும் தன்னைத்தான் கெடுத்தா அவனுக்கு லாபம் என்ன? தன்னைத்தான் அவன் கெடுக்கிறதுன்னா பாவ காரியங்கள், பாவ செயல்கள் செய்கிறது. தன்னைத்தான் அவன் கெடுத்தா அவனுக்கு லாபம் என்ன அப்படிங்கிற ஆண்டவர் வார்த்தை நம்மளோடு பேசுகிறது. நம்ம ஆண்டவரோடு இருக்கிறதா நமக்கு லாபம். நம்ம கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆண்டவர் நம்மளுடைய உயிரும், இந்த உயிரை தந்தது தேவன் தான். அப்போது எனக்கு சாவு ஆதாயம். நமக்கு ஆண்டவருக்குள்ளே இருந்து ஆண்டவருக்காக பாடுபட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இறந்தோம் அப்படின்னா, ஆண்டவருக்காக நம்ம பாடுபடும் போது நம்ம இறந்தோம் அப்படின்னா அது ஆதாயம், நமக்கு ஆதாயம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவும் எல்லா இடத்துலையும் ஆண்டவரோடு கூட இருப்போம். ஆண்டவரை ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் எல்லா நேரமும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாதவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த காரியத்தை நம்ம செஞ்சு ஆண்டவரோட வழியில் நம்ம நடந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆதாயம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே ஆதாயம் அப்படிங்கிற தலைப்பு மூலிமா ஆண்டவர் உங்களோடு பேச இந்த வீடியோவை போடுறதுக்கு எனக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி. ஆண்டவர் என் மேல் வைத்த தயவுக்காக நன்றி. கொடி நன்றி. நண்பர்களே, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க. உங்களுக்காக நானும் ப்ரேயர் பண்ணேன். நன்றி நண்பர்களே. பிரேஸ் தி லார்ட்.